இந்த காட்டுக்குள் புலிகள் நுழைந்தவுடனேயே ஒரு அணில் கூட கண்ணில் படவில்லை. அணில்களுக்கும் சேர்த்துத்தான் காடு வளர்க்க நாம் பாடுபடுகிறோம். மரங்களுக்கு என்ன மாநாடு, இவர்களுக்கு என்ன மறை கலண்டு விட்டதா என்று கேட்பார்கள். மறை கலண்டதால் அல்ல, மறையை கற்றதால் இந்த மாநாடு. நீரின்றி அமையாது உலகு எனின் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு என்ற எங்கள் மறை. மணிநீரும் மண்ணும் மலையும் அணிநிழற்காடும் உடையது அரண் என்ற எங்கள் மறை. தந்த வள்ளுவ பெருமகனாரின் அந்த வழியில் நின்று வளர்கிற வாழ்கிற பிள்ளைகள் என்பதால் இந்த மாநாடு. நாட்டுக்காக நிற்பவர்கள்தான் இந்த மாநாட்டை நடத்த முடியும். அற்ப ஓட்டுக்காக நிற்பவர்கள் இதை பற்றி சிந்திக்க மாட்டார்கள். வாக்குக்காக நிற்பவர்கள் இதை நினைத்து கூட பார்க்க மாட்டார்கள். மக்களின் வாழ்க்கைக்காக நிற்பவர்கள்தான் இந்த மாநாட்டை நடத்துவார்கள், நடத்த முடியும். இங்கே என்னுடைய தம்பி கவிபாஸ்கர் எழுதிய கவிதை நூலை நாம் வெளியிட்டோம். நான் மரங்களுக்காக மாநாடு போடுகிறோம், நீ கொஞ்சம் கவிதை எழுதித்தா என்று கேட்டேன். அவன் எழுதி அந்த காலம் கடந்து விட்டதால் அது காட்சிப்படுத்த முடியவில்லை. அதை நூலை நாம் வெளியிட்டோம். எல்லோரும் வாங்கி நீங்கள் படிக்க வேண்டும். அதிலே என் தம்பி எழுதியிருக்கிறான், காடும் காடு சார்ந்த இடமும் முல்லை. அது தமிழன் வைத்த பெயர். காடும் காடு சார்ந்த இடமும் கொல்லை, அது திராவிடம் தந்த துயர் என்று எழுதியிருக்கிறார். காடு நமக்கு மழை தரும், அது அறிவியல். காடு நமக்கு, மரம் நமக்கு உயிர் தரும், அது உயிரியல். மரம் நமக்கு மழை தரும், அது அறிவியல். மழை நமக்கு உயிர் தரும், அது உயிரியல். மழை நமக்கு பொருள் தரும், அது பொருளியல். எல்லாம் தந்த மரத்தை வெட்டி கொலை செய்கிறாயே, இது என்னடா அரசியல் என்று அதிலே என் தம்பி எழுதியிருக்கிறார். இங்கே மரம் போல நிற்கிறாயே என்று சக மனிதனை யாரும் திட்டாதீர்கள். ஆனால் எந்த மனிதனும் மரம் போல வாழ்வதில்லை. மரம் மனிதன் வேறு, மரம் வேறு என்று அந்த கவிதை நூலிலே என் தம்பி கவிபாஸ்கர் எழுதியிருக்கிறார். இன்னும் ஒரு நூல் வெளியிடும், என்னுடைய தம்பி தபு சங்கர் அவர்களுடைய கவிதை நூல். அந்த கவிதையெல்லாம் என்னுடைய தம்பி அருள்ராஜன் அவர்கள் நெறியாள்கையில் எடுத்து சொல்லிக்கொண்டே வருகிறார். வாழ்நாள் முழுதும் மரத்தை வெட்டியவனுக்கும் சவப்பட்டி தந்தது மரம் என்று ஒரு கவிதை தம்பி எழுதியிருக்கிறார்.